வணக்கம். இது பரிதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை நாளை சமர்ப்பிப்பு. இன்று தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை. காசா நகரத்தை ஆக்கிரமிக்கும் இஸ்ரேலின் திட்டம் எச்சரிக்கும் சஜித் பிரேமதாச. கைதுகளில் தலையீடுகள் இல்லை, பொது பாதுகாப்பு அமைச்சகம் அறிக்கை. ராக்கெட் மேன் எங்கே மீண்டும் கேள்வி எழுப்பியுள்ள அமைச்சர். அதிகாரத்தை பராமரிக்க அடக்குமுறையை நம்பியிருக்கும் அனுர விமர்சிக்கும் நாமல். முடிந்தால் நடத்துங்கள் பார்க்கலாம், அனுர அரசாங்கத்திற்கு சவால் விடும் மொட்டு கட்சி. மனைவிக்கு உத்தியோகபூர்வ காரை வழங்கிய ஜனாதிபதியின் செயலாளர், அரசாங்கம் விளக்கம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை நாளைய தினம் திங்கட்கிழமை சபாநாயகரிடம் கையளிக்கப்பட உள்ளது. உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பிலே மூடி மறைக்க உதவிய குற்றச்சாட்டின் பேரில் பிரதான கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்மொழிந்துள்ளது. எதிர்க்கட்சிகள் சகல கட்சி தலைவர்களும் குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் கைச்சாத்திட்டுள்ளார்கள். இந்நிலையில் நாளைய தினம் குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணை மகஜர் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவிடம் கையளிக்கப்பட உள்ளது. அதனை கூடிய விரைவில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளுமாறும் எதிர்க்கட்சி அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான தரம் 5 புலமை பரிசில் இன்று நடைபெற உள்ளது. தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் அனைத்தும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக, திடீர் அனர்த்தங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திக குமாரி லியனகே தெரிவித்துள்ளார். புலமை பரிசில் பரீட்சையில் தோற்றவிருக்கும் மாணவர்கள் ஏதேனும் அவசர நிலைகள் ஏற்பட்டால் 117 என்ற எண்ணை அழைத்து முறைப்பாடு செய்யலாம் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் உள்ள 2787 பரீட்சை மையங்களில் பரீட்சை இடம்பெற உள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த வருடம் 23,16,038 சிங்கள மொழி விண்ணப்பதாரர்கள் மற்றும் 76,313 தமிழ் மொழி விண்ணப்பதாரர்கள் என கிட்டத்தட்ட 3,79,059 விண்ணப்பதாரர்கள் பரீட்சைக்கு தோற்ற உள்ளதாகவும், அத்துடன் பரீட்சைக்கு தோன்றும் அனைத்து மாணவர்களும் காலை 8:30 மணிக்குள் பரீட்சை மண்டபங்களுக்கு வருகை தர வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி பரீட்சையின் 2ஆம் வினாத்தாள் காலை 9:30 மணி முதல் 10:45 மணி வரை வழங்கப்படும் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. முதலாம் வினாத்தாள் இடைவேளையின் பின்னர் காலை 11:15 மணி முதல் மதியம் 12:15 மணி வரை நடைபெறும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. காசா நகரை ஆக்கிரமிக்கும் இஸ்ரேலின் திட்டம் மோதலுக்கு இரு நாடுகள் தீர்வு காண்பதற்கான நம்பிக்கை அளிக்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேல் காசாவை கைப்பற்றினால் அது வெறும் நிலத்தை பற்றியது மட்டுமல்ல, இரு நாடுகள் தீர்வுக்கான நம்பிக்கையை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் நம்பிக்கையையும் அது உடைத்துவிடும் எனவும், இந்த கொள்கையில் ஒரு காலத்தில் ஒற்றுமையாக இருந்த நாடுகள் பிரிந்து செல்ல தொடங்கும் எனவும் சஜித் பிரேமதாச கூறியுள்ளார். அந்த நம்பிக்கை உடைந்தவுடன் அமைதி கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாகிவிடும் எனவும் சஜித் பிரேமதாச மேலும் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரவை காசாவை கைப்பற்றும் நோக்கத்தை அறிவித்ததை தொடர்ந்து அவர் இந்த கருத்தினை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அல்லது அவருடைய பணியாளர்கள் எவரும் காவல்துறையினரின் கைதுகள் அல்லது அது தொடர்பான நடவடிக்கைகளில் தேவையற்ற செல்வாக்கை செலுத்தவோ தலையிடவோ மாட்டார்கள் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை இலங்கை பொது பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. போதைப் பொருட்களை எதிர்த்து போராடுவதற்கும் பாதாள உலகத்தை ஒழிப்பதற்கும் நாட்டில் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கும் ஒரு சிறப்பு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் ஹெரோயின் வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை விடுவிக்கும் முயற்சியில் அமைச்சரின் செயலாளர் ஆள் மாறாட்டம் செய்த ஒருவர் மீது கைது செய்யப்பட்டிருந்தார்.
அவரை 2025 ஜூலை 8ஆம் திகதியன்று கைது செய்ததாகவும் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய சுப்ரீம் சட் விவகாரம் குறித்து அமைச்சர் வசந்த சமரசிங்க நேற்றைய தினம் பொலனறுவையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கருத்து தெரிவித்துள்ளார். இந்த நிறுவனம் 2012ஆம் ஆண்டு மே மாதம் நிறுவப்பட்டதாக தகவல் உள்ளது எனவும், ஆனால் அதே ஆண்டு நவம்பரில் 12 மில்லியன் ரூபாய் முதலீட்டில் ஒரு செயற்கைக்கோள் ஏவப்பட்டதாகவும் கூறினார். செயற்கைக்கோளின் கணக்குகள் 2014 மற்றும் 2015 நிதி நிலை அறிக்கையில் பிரதிபலிக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் முறையான கேள்விப்பத்திர செயல்முறை இல்லாமல் நாட்டின் செயற்கைக்கோள் இடத்தை பயன்படுத்துவதற்கான உரிமைகள் நிறுவனத்திற்கு எவ்வாறு வழங்கப்பட்டன எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். அத்தோடு ராக்கெட்மேன் இப்போது எங்கே என்ற கேள்வி எழுப்பிய அமைச்சர், அவரை இலங்கையின் முதல் விண்வெளி வீரர் என பலர் அழைத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இறுதியில் ராக்கெட்டுகள் பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என அவர் கூறியதாகவும், தமக்கு சொல்லப்பட்டதை மாத்திரமே தாம் செய்ததாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அரசாங்கம் தங்களுடைய தோல்விகள் குறித்து அதிகரித்து வரும் அமைதியின்மைக்கு மத்தியில் தங்களுடைய அதிகார பராமரிப்பு அடக்குமுறையை நம்பியிருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ விமர்சனம் வெளியிட்டுள்ளார். மக்கள் சந்திப்பொன்றில் உரையாற்றிய நாமல் ராஜபக்ஷ, அரசாங்கம் தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற இயலாமையினால் அடக்குமுறையை நாடுவதாகவும், கொள்கைகளின் போது நம்பிக்கையை கேள்விக்குள்ளாக்கியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இளைஞர்கள் மன்றங்கள் உட்பட இளைஞர்கள் நிறுவனங்களை அரசியல் மயமாக்குவதை அவர் கண்டித்துள்ளதாகவும், இந்த நடவடிக்கைகள் கருத்து வேறுபாடுகளை நசுக்குவதையும் கட்சி ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளதாக நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் நிறைவேற்றப்படாத உறுதிமொழிகளில் இருந்து எழும் எதிர்ப்புகளை தடுக்க வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும், வகுப்புவாத கட்டமைப்புகளை பலவீனப்படுத்தி அதன் பிடியை பலப்படுத்தும் ஒரு மூலோபாயத்தின் ஒரு பகுதியாக கிராமங்கள், விகாரைகள், தேவாலயங்கள் மற்றும் கோயில்கள் உள்ளிட்ட கிராமப்புறங்களில் வளர்ச்சி முயற்சிகளை அரசாங்கம் தீவிரமாக தடுப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மாகாண சபை தேர்தலை நடாத்துமாறு அனுரகுமார அரசாங்கத்திற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சவால் விடுத்துள்ளது. இந்த கருத்தினை அக்கட்சியின் உறுப்பினர் ஜனக வக்கும்பர குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி தேர்தல் முடிந்துவிட்டது, எனினும் மாகாண சபை தேர்தல் இன்னும் நடாத்தப்படவில்லை. அது நடாத்தப்பட வேண்டும். அரசாங்கத்திற்கு நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை பலம் உள்ளது. எனவே அதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய முடியும் எனவும், எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து கோரினால் தேர்தலை வழங்க தயார் என அரசு தரப்பிலே கூறப்பட்டுள்ளது. ஒன்றாக அல்லது தனித்து போட்டியிடுவதற்கு கூட தாம் தயார். முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடாத்துமாறு தான் அரசாங்கத்திற்கு சவால் விடுகின்றேன் எனவும், அரசாங்கம் கூறுவதை நம்புவதற்கு மக்கள் தயாரில்லை என்பது தேர்தல் மூலம் நிரூபணமாகும் எனவும் வக்கும்பர குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமாரநாயக்க தன்னுடைய மனைவியின் சொந்த தேவைக்காக தன்னுடைய உத்தியோகபூர்வ காரை ஓட்டுநருடன் பயன்படுத்தியதில் எந்த தவறும் இல்லை என பிரதி நீதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். சமீபத்தில் ஜனாதிபதியின் செயலாளரின் உத்தியோகபூர்வ கார் விபத்துக்குள்ளானது. இதனால் அவருடைய உத்தியோகபூர்வ கார் சொந்த தேவைக்காக பயன்படுத்தப்பட்டதாக சுனில் வட்டக்கல விளக்கம் அளித்திருந்தார். எனவே ஜனாதிபதியின் செயலாளர் மீது எந்த தவறும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு ஜார் தவறு செய்தாலும் அரசாங்கம் அவர்களுடைய அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் தண்டனை வழங்கும் எனவும் ஜனக வட்டக்கல மேலும் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.